அதிகாரம் கிடைச்ச உடனே அங்க உட்கார்ந்துட்டு அப்பாவி மக்களை கொன்னு குவிக்கிற மக்கள் விரோத திமுக அரசு இந்த 10 கேள்விக்கும் பதில் சொல்லியே தீரணும். திருப்புவனம் நகை திருட்டு வழக்க விசாரிக்க மானாமதுரையிலிருந்து சிறப்பு விசாரணை குழு வந்தது எதுக்காக? அஜித்குமார போலீசார் அடிச்சதை பார்த்ததா அவரோட தம்பியே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவரோட வாக்குமூலம் ஏன் எஃப்ஐஆர்ல இடம் பெறல? எளிய மனிதர்களோட வார்த்தைக்கு தமிழகத்துல மதிப்பு இல்லையா? எஃப்ஐஆர்ல கொலை வழக்கு பதியாம தவறான சட்டமுறைன்னு மட்டும் பதிவு செஞ்சது ஏன்? ஆரம்பத்திலிருந்தே கொலையை மறைக்கும் முயற்சி தானே இது. அஜித்குமார் வலிப்பு வந்து உயிரிழந்தார்னு போலியா புனையப்பட்ட எஃப்ஐஆருக்கு ஒப்புதல் தந்தது யாரு? அந்த நபர் மீது கொலை, உண்மையை மறைக்கும் சதித்திட்டம் போன்ற வழக்குகள் பதியப்படுமா? இது நீதித்துறையை களங்கப்படுத்தும் செயல் இல்லையா? உள்துறை, காவல்துறை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முதல்வர் ஸ்டாலின் 2 நாள் அமைதியா இருந்தது எதை காட்டு? திமுக ஆட்சி காலத்தில் நடந்த 24 லாக்அப் கொலையில எத்தனை போலீஸ்காரங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு? இன்னொரு அஜித்குமாரோ விக்னேஷோ இறக்காம தடுக்க போலீசாருக்கு எச்சரிக்கையை தாண்டி இந்த அரசு எதையாவது செஞ்சிருக்கா? சமூக நீதியின் வெத்து சவால் விட்டுட்டு தன்னோட குற்றங்களை மறப்பதிலேயே அரசு முழு நேரத்தையும் செலவிட்டு. அஜித்குமார் என்ன தீவிரவாதியான்னு நீதிமன்றம் கேள்வி எழும். அதிகாரமற்ற கோயில் இளைஞர் துன்புறுத்தப்பட்டு கொலை செஞ்சிருக்கிறது பத்தி முதல்வர் ஸ்டாலின் பதிலளி. தங்களை திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கும் திமுக கஸ்டடி மரணங்களும் அதுல அடங்குமான்றத விளக்கணும். தமிழக மக்களுக்கு நீங்க உறுதியளிச்ச விடியல் அரசு இதுதானா? அஜித்குமார போலீசார் தாக்கும் வீடியோவை முதல்வர் பார்த்தாரா? அதுக்கப்புறமும் அவர் வலிப்பு வந்துதான் உயிரிழந்தார்னு சொல்லி போலீஸ காப்பாத்த போறீங்களா? போலீஸ கையில வச்சுட்டு அப்பாவிகளை கொடூரமா கொன்னு குவிக்கிற இந்த அடாவடி அப்பா ஆட்சியில மக்கள் ஒவ்வொருத்தரோட உயிருக்கும் எந்த பாதிப்புமே வராதுன்னு முதல்வர் உறுதி செய்யணும். இனியும் திமுகவோட இந்த பொய் கதையெல்லாம் தமிழ்நாட்டை பலிக்காது. நியாயம் கிடைக்கிற வரை தமிழ்நாடு ஓயாது.